Technical. Question number 101. Sri Dushan Singh ji. 101, sir. Sir, I would like to ask the Honourable Minister, while Swachhta Green Leaf Rating initiative is welcome steps towards encouraging hygiene and sustainability in tourism sector, may I ask the Honourable Minister whether the government is intends to establish a comprehensive tourism sustainability index similar to the Niti Aayog SDG index to track வணக்கம் ஓவியா. ஆனா இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் இரு அவைகளும் கூடியது 11 மணிக்கு கூடியிருக்கின்றது. இந்த கடந்த வாரம் முழுவதுமே இந்த கூட்டமானது எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாமலேயே கிட்டத்தட்ட அமளி காரணமாக தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருந்ததை காண முடிந்தது. பல்வேறு விவகாரங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் பார்த்தது போல பீகாரில் நடைபெற்ற அந்த வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு பணி அதற்கு எதிராகத்தான் அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை நாம் காண முடிந்தது. நாடாளுமன்றத்துக்கு வெளியே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதுபோல நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் இந்த பிரச்சனை நிலவியதன் காரணமாக தொடர்ந்து அவைகளானது ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் மீண்டும் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மக்களவை 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது. 11 மணிக்கு தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து அவர்களுக்கு இதுபோன்று நடந்து கொள்ள வேண்டாம் என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தினார். இருந்தாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை. தொடர்ந்து அவர்கள் அவையின் மையப்பகுதிக்கே சென்று அவர்கள் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக மக்களவையில் தொடர்ந்து அமளி நிலவின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்தான் தற்பொழுது மாநிலங்களவையும் தற்பொழுது அங்கும் பிரச்சனையானது நிலைக்கூடிய சூழ்நிலையில் அங்கும் ஒத்திவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடிகின்றது. இந்த அமளிக்கிடையே தான் தற்பொழுது அதிமுக 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் சற்று முன்னர் அவர்கள் தங்களுடைய பதவியேற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தமிழிலேயே தங்களுடைய பதவியினை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இரண்டு அவைகளிலும் நாடாளுமன்ற 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கடந்த வாரம் தற்பொழுது மீண்டும் முடங்கி இருக்கின்றது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளுமே நடவடிக்கைகள் எதுவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் இன்றி தற்பொழுது தொடர்ந்து முடங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. கடந்த வாரம் நான் பார்த்தது போல மக்களவை சபாநாயகரும் சரி 2 தரப்பிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். சபையை சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் பின்னர் அவைகளானது சுமூகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் அவையானது தொடர்ந்து மீண்டும் முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கின்றது ஓவியா.